வணக்கம், நான் தான் ஹீரோ மெக்கானிக் சைகுமார் பேசுகிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு BS6 சென்சார் வண்டி. நம்ம ஃபுல்லாக சர்வீஸ் எடுத்துருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம். இந்த எட்டு வந்து தெட்டல்பாடி கழட்டி கிலோமீட்டராக இருந்தால் எட்டை கழட்டுன்னு சொல்லிட்டு, இந்த எட்டு எப்படி பாலிஷாக இருக்குது பாருங்கள். இந்த எட்டு எப்படி பாலிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டெட்டு எப்படி பாலிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இது மட்டும் பாருங்கள் எப்படி துரு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது மட்டும் எப்படி துரு பிடிச்சி மண்ணாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஏன்னா ஃபுல் சர்வீஸ் எடுத்துருக்கோம். இதில் லீக்கேஜ் இருந்துச்சு எட்டில், அதனால் எட்டு கழட்டியிருக்கோம். அதுபோல் தெட்டல்பாடியும் கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஃபுல் சர்வீஸு. மெயின் கம்ப்ளைண்ட்டு டைமிங் செயின் கிட்டு, கிளச்சு, தெட்டல்பாடி, போர்க்கு ரேசர் செட்டு எல்லாமே இது பண்ணுறோம். இது பழைய பொருள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதோட அழுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறையா பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க, எப்படி கழுவுறீங்க, நீங்கள் எப்படி சுத்தமாக இது பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே வாங்க. இதில் பாருங்கள், ஆயில் வந்து எப்படி கறி போய் இது பூராமல் எப்படி கறி போயிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பூராமே எப்படி கறி போயிருக்குன்னு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக கறி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏர் ஃபில்டர்லாம் அப்படியே எப்படி ஆயில் அடிச்சிருக்கு பாருங்கள். ஏர் ஃபில்டர் கவர்லாம் தெரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே பிஸ்டன்லாம் பார்த்துக்குங்க. பிஸ்டனில் எவ்வளோ கார்பன் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த சைடு டைமிங் செயின் ஏரியாவை வந்து பாருங்கள். டைமிங் செயின் ஏரியாலாம் ஆயில் எப்படி கட்டி கட்டியாக எப்படி 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 இதாக இருக்குது பாருங்கள். பூரா கறி போச்சு. இதே ரொம்ப சாதா ஆயிலை ஊற்றிருப்பாங்க, அவ்வளோ தெரியுது. அதே மாதிரி ஏர் ஃபில்டர்லாம் அங்கே பாருங்கள், ஆயில் அடிச்சு இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பூராமேவும் இது பூராமேவும். அது போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 2 லிட்டர் பெட்ரோல் கழுவிட்டோம். ஆல்ரெடி 2 லிட்டர் பெட்ரோல் கழுவுறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம், ஆல்ரெடி கழுவிருக்கோம். இது பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு பல்லுலக ப்ரெஸ்லாம் போட்டு கழுவுவோம். இது வந்து கழுவுன பொருள், அது கழுவாத பொருள். கழுவுன பொருள் எப்படி பாலிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். ட்ரம் லைட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட அழுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மேக்னெட்டு காயெல்லாம் சுத்தமாக இருக்கணும் இந்த இடம் பூராமேவும். அப்படின்னா அந்த அடைச்சடைச்சு ஓர கம்ப்ளைண்ட்லாம் வராது. கழுவுனது எப்படி இருக்குது பாருங்கள், கழுவாத பொருள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதில் நாங்கள் மேக்ஸிமம் எந்த இதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான் வச்சு கழுவுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஜெட்டு ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஜெட்டு வச்சு இப்படி பெட்ரோல் அடிச்சு ப்ரெஸ் வச்சு தேய்ச்சி தான் க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஜெட்டு ஒன்று உருவாக்கி வச்சுக்கிடுவோம். இந்த பாருங்கள், இதை அடித்தோம்னா அப்படியே அழுக்கு இதை அடித்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவோம். இதுதான் நாங்கள் சுத்தம் பண்ணுறதோட என்ன சொல்கிறது, சுத்தம் பண்ணுறதோட வீடியோ. நிறையா பேர் பார்த்துக்குங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.